தேவன் நல்லவர், தேவன் சர்வ வல்லமையுள்ளவர். எங்களுடைய வாழ்வில் தேவன் இருக்கின்றார். ஒவ்வொருவரோடும் கூட தேவன் இருக்கின்றார். இன்றைய நாளில் நான் தேவனிடத்திலே, ஆண்டவரே, இன்றைக்கு எதை குறித்து நாங்கள் தியானிக்கலாம், எந்த வார்த்தையை குறித்து நாங்கள் பார்க்கலாம் என்று நான் அவருடைய சமூகத்தில் இருந்தபோது அவர் எனக்கு எப்படியான ஒரு காரியத்தை காண்பித்தார் என்றால், அவர் காக்கின்ற தேவன், அவர் விடுவிக்கின்ற தேவன். நீ அவரை அறிந்திரு. நீ எவ்வண்ணமாய் அவரை அறிந்திருக்கிறாயோ அவ்வண்ணமாய் அவர் உன்னை காத்து விடுவிக்க நல்லவராயிருக்கின்றார், வல்லவராயிருக்கின்றார், போதுமானவராயிருக்கின்றார். தேவனாகிய கர்த்தரை அறிந்திரு, உன்னை விடுவிப்பார். நான் இதற்கு கொடுத்திருக்கின்ற தலையங்கம், கர்த்தராகிய தேவனை நீ அறிந்திரு, அவர் உன்னை விடுவிப்பார். எல்லாவற்றிலும் இருந்து, சகல இக்கட்டாயிருக்கலாம், நோயாயிருக்கலாம், துன்பமாயிருக்கலாம், வேதனையாயிருக்கலாம், நீங்கள் ஒரு பாதையிலே கடந்து போகின்ற காரியமாயிருக்கலாம், ஆனால் தேவன் அதில் இருந்து எங்களை விடுவிப்பார். இவைகளை நான் தயார் பண்ணி, அதாவது என்னுடைய சமூகத்தில் இருந்தபோது தேவன் எனக்கு ஒரு விஷயத்தை எப்படி காட்டினார் என்றால், நாங்கள் இந்த பூமியிலே வாழ்கின்றோம், எங்களுக்கு எதிரிகள் இருக்கின்றார்கள், பூமியிலே எதிரி இருக்கின்றார். அப்போ ஒரு எதிரியை நாங்கள் ஜெயிக்கத்தக்கதான பேலன் எங்களுக்கு வேண்டும். அப்படி எங்களுக்கு பேலன் இல்லாத பட்சத்தில் நாங்கள் எதிரியினிடத்திலே போய் சரணடைந்து விடுகின்றோம். ஏனென்றால் எங்களுடைய உயிரை காக்கும்படிக்கு. ஆனால் அவன் எங்கள் உயிரை காப்பாற்றுவானா காப்பாற்ற மாட்டானா என்று எங்களுக்கு தெரியாது. ஆனால் நாங்கள் எங்களை காக்கும்படி நாங்கள் அவனிடத்திலே, அந்த எதிரியினிடத்திலே போய் சரணடைந்து விடுகின்றோம். அது உலகத்தில் நடக்கின்ற பழக்கத்துக்கு ஏதுவானதாய் காணப்படுகின்றது. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாகிய எங்களுடைய வாழ்வில் எங்களுடைய எதிரியானவன் எங்களை சுற்றி வரும்போது நாங்கள் அவனிடத்திலே சரணடைய வேண்டியதால் அவசியமில்லை. ஏனென்றால் எதிரியை மேற்கொள்ளத்தக்கதான பலத்தை தேவன் எங்களுக்குள்ளே வைத்திருக்கின்றார். அதோடு கூட மாத்திரமல்ல, தேவன் எங்களோடு கூட இருந்து எதிரியை ஜெயிக்கின்றவராய் எங்களை நடத்துகின்றார். மற்றது எங்களுடைய எதிரியானவன் பூமியில் இருக்கின்ற மனுஷர்கள் அல்ல. தேவனுடைய பிள்ளைகள், கர்த்தரை நம்பி வருகிறவர்களுக்கு எதிரியானவன் தேவனுடைய பிள்ளைகளுக்கு மனுஷன் ஆக இல்லை. ஆனால் அவன் எப்படி வருகின்றான் என்று சொன்னால், எங்களுக்கு அறியாதவனாய் தெரியாதவனாய் வருகின்றான். அதுதான் வார்த்தை சொல்லுகிறது, எங்களுக்கு யுத்தம் பூமியிலே இல்லை, மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களின் அதிகாரத்தோடும் வானமண்டலத்தில் பொல்லாத சேனைகளோடும் என்று சொல்லி, அப்ப தேவன் எங்களை ஜெயிக்கும்படிதான் அழைத்திருக்கின்றார். அவர் ஜெயிக்க வைக்கத்தான் தேவன் எங்களை அழைத்திருக்கின்றார். ஆனால் நாங்கள் சில வேளைகளில் எதிரியானவரிடம் போய் சிக்கிண்டு விடுகின்றோம். எங்களை காப்பாற்றுவான் என்று சொல்லி, அல்லது எங்களுக்கு நன்மையான காரியங்கள் கிடைக்கும் என்று சொல்லி, அல்லது எங்களுக்கு அவரிடத்திலே தயவு கிடைக்கிறது என்று சொல்லி நாங்கள் எதிரியானவனிடத்திலே போய் அடிமைப்பட்டு விடுகின்றோம். அப்படி சிக்கொண்டு போகிறோம். அதனாலே நாங்கள் திரும்ப விடுதலையாக முடியாதபடி தவிக்கின்ற ஜனங்களாய் காணப்படுகின்றார்கள். நாங்கள் பூமியிலே அறிந்திருக்கின்றோம் எப்படி எதிரியானவன் எங்களை அடிமைப்படுத்துகின்றான், எப்படி சிறைப்படுத்துகின்றான், துன்பப்படுத்துகின்றான், வேதனைப்படுத்துகின்ற காரியங்களை நாங்கள் அறிகின்றோம். ஆனால் இந்த காரியங்களை நான் தியானித்து கொண்டு இருந்தபோது தேவன் எனக்கு காட்டின காரியம், தானியேல். உங்கள் எத்தனை பேருக்கு தெரியுமோ தெரியாது, தானியேல் என்ற அதிகாரத்திலே தானியேலோடு கூட இன்னும் அவருடைய 3 நண்பர்கள் இருந்தார்கள். அவர்களை ஒரு ராஜா கூட்டிட்டு வந்து அவர்களை தனக்கு அடிமையாய் வைத்திருக்கின்றான். அவர்கள் பாபிலோனிய ராஜாவால் சிறைப்பிடிக்கப்பட்டு வருகின்றார்கள் இஸ்ரவேல் ஜனங்கள். அவர்களை அவன் அடிமையாய் நடத்துகின்றான். அப்படி நடத்தும் போது அவன் தன்னை கடவுளுக்கு நிகராய் உயர்த்த நினைக்கின்றான். ஒரு பொற்சிலையை உண்டு பண்ணுகின்றான். பொற்சிலையை உண்டு பண்ணிட்டு அதை வணங்க சொல்லுகிறான். நாங்கள் வாசிக்கலாம். தானியேல் 3வது அதிகாரம் 17வது வசனத்தை நான் வாசிக்கின்றேன். பாருங்க,
நாங்கள் ஆராதிக்கின்ற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கின்றார். அவர்களுக்கு ஒரு பிரச்சனை வருகின்றது. அக்கினியிலே போடுவோம், நீங்கள் அவரை இந்த சிலையை வணங்காது விட்டால், ஆராதிக்காது போனால் நாங்கள் உங்களை எரிகின்ற அக்கினியிலே போட்டு விடுவோம் என்று அந்த 3 பேருக்கும் சொல்லப்படுகிறது. ஆனால் அவர்கள் அந்த சிலையை வணங்க அவர்களுக்கு விருப்பமில்லை. ஏனென்றால் அவர்களுக்கு ஆராதிக்கின்றதுக்கு அவர்களுடைய தேவன் ஒன்று, சர்வ வல்லமையுள்ள கர்த்தரை அவர்கள் ஆராதித்து வருகின்றார்கள். அவர்களை கடவுளாய் தெய்வமாய் கொண்டிருக்கின்றார்கள். அப்படி காணப்படுகின்ற போது அவர்களுக்கு சொல்லப்படுகிறது, நீ உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக, வேறு எந்த ஒரு தேவர்களுக்கும் நீ ஆராதனை செய்யாதே என்று சொல்லி வைத்தபடியினால் அவர்கள் அந்த தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தபடியினால் இந்த ராஜா, நீங்கள் அக்கினிக்கு முன்பாக அக்கினியை ரெடி பண்ணி வைத்துவிட்டு அதை வணங்குங்கள், இல்லை என்றால் நாங்கள் உங்களை அக்கினியிலே போட்டு விடுவோம் என்று சொன்னபோது அந்த 3 பேரும் எப்படி சொல்லுகிறார்கள் என்றால், அதுவும் வெரி இம்பார்ட்டன்ட், நாங்கள் ஆராதிக்கின்ற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கின்றார். அவர்கள் அந்த தேவனை எப்படி அறிகின்றார்கள் என்றால், எங்களுடைய தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கின்றார். அவர் அவர்களுக்கு வாக்குத்தத்தம் கூட அவர் பண்ணி இருக்கின்றார். அப்ப அந்த வாக்கு நான் உங்களுக்கு பின்பு காண்பிக்கிறேன். அப்போ அவர்கள் அதை நம்பி அறிகின்றார்கள், எங்களை தப்புவிக்க அவர் வல்லவராய் இருக்கின்றார். எப்படி என்றால், அவர் எரிகின்ற அக்கினி சூளைக்கும், அங்கு நீ தயார்படுத்தி வைத்திருக்கின்ற அந்த அக்கினி சூளையானாலும் பிரச்சனை இல்லை, ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். அவர்கள் அறிக்கை பண்ணுகிறார்கள், இந்த அக்கினி சூளையா இருக்கட்டும், நீ ராஜாவா இருக்கட்டும், ஆனால் நான் ஆராதிக்கிற என்னுடைய தேவன் உங்களுடைய இந்த எல்லாவற்றிலும் இருந்து எங்களை விடுவிக்க அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார் என்று சொல்லி, ஏனென்றால் நாங்கள் 15வது வசனத்திலே கடைசி வசனத்தை நான் கடைசி பக்கத்தை பார்ப்போம் என்று சொன்னால், அவங்க அந்த நேபுகாத்நேச்சர் ராஜா சொல்லுகிறார், அந்த நேரத்தில் எரிகின்ற அக்கினி சூளையின் நடுவே போடப்படுவீர்கள், உங்களை என் கைக்கு தப்புவிக்க போகின்ற அந்த தேவன் யார் என்று அந்த ராஜா எழுப்பி நின்று கேட்கின்றான். ஒரு ராஜா, இந்த நாட்டில் இருக்கிற ராஜாக்கள் எல்லாம் ராஜா இல்லைங்க, இப்போ இருக்கிற எந்த ஒரு ராஜாவும் ராஜாவே இல்லை, நான் சீரோன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா அவங்களால ஒரு முடிவு எடுக்க முடியாத சுயமா. ஆனால் அந்த நேரத்தில் இருக்கிற ராஜா நினைச்சானன்னா உடனே க்ளோஸ், ஆலோசனை கேட்க தேவையில்லை, மற்றாக்கள் என்ன சொல்லுவார்கள் என்று நினைக்க தேவையில்லை. அப்படியான ஒரு அதிகாரம் இருந்த அந்த ராஜா தான் அந்த நேபுகாத்நேச்சர் ராஜா. அவன் நினைச்சா இப்படி என்றதுக்கு இடையில அழித்து போடுவான். அவன் அந்த ராஜா சொல்லுகிறான், நீங்கள் நான் ஏற்படுத்தின இந்த பொற்சிலையை நீங்கள் வணங்காது போனால் அந்த அக்கினி சூளைக்கிலே போடப்படுவீர்கள், உங்களை ராஜாவாகிய என்னுடைய கைக்கு தப்புவிக்கின்ற தேவன் யார் என்று அவர்களுக்குத்தான், அந்த வசனத்துக்குத்தான் அவர்கள் பதில் சொல்லுகிறார்கள், நாங்கள் ஆராதிக்கின்ற தேவன் எங்களை விடுவிக்க வல்லவராயிருக்கின்றார். இந்த எரிகின்ற அக்கினி சூளையா இருக்கட்டும், நீ ராஜாவா இருக்கலாம், உன்னுடைய கைக்கா இருக்கட்டும், அவர் என்னை விடுவிக்கின்ற தேவனாயிருக்கின்றார் என்று சொல்லி எங்களை அவர் தப்புவிக்க வேண்டும் என்று அவர் நினைத்தாரானால், நாங்கள் அவருடைய வார்த்தையை நாங்கள் நம்புவோமானால் அவர் எங்களை தப்புவிக்க விடுவிக்க போதுமானவராயிருக்கிறார். அதனால் இதை நான் சொல்லி, எங்கள் தேவனை நாங்கள் எப்படி அறிந்திருக்கிறோமோ, நாங்கள் அப்படி சரியாய் அறிந்திருந்து அவர் மேல் நம்பிக்கையாய் இருப்போமானால் அவர் எங்களுக்கு அப்படி காணப்பட அவர் போதுமானவராய் இருக்கின்றார். ஆனால் 18வது வசனத்திலே அவங்க சொல்லுகிறாங்க, நீங்க எங்களை விடுவிக்க, அதாவது அந்த தேவன் எங்களை விடுவிக்காது போனாலும் நாங்கள் நீர் நிறுத்தின பொற்சிலையை வணங்குவதில்லை. சில வழியில் எங்களுக்கு மரணம் தான் சூழ்ந்து கொண்டாலும் பிரச்சனை இல்லை, நாங்கள் அந்த பொற்சிலையை வணங்குறதில்லை. ஏனென்றால் நாங்கள் வணங்குகிறதற்கு எங்களுக்கு ஒரு தேவன் உண்டு என்று சொல்லி, அதனால் இதை நாங்கள் வாசிக்கலாம். யோசுவாவிலே 24வது அதிகாரம் 15வது வசனத்திலே அவர் சொல்லுகிறார், நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தர் ஒருவரே சேவிப்போம் என்று சொல்லி, 16வது வசனத்தில் சொல்லுகிறது,
அதாவது அவரை விட்டு விலகுவது எங்களுக்கு எவ்வளவு காரியம். நான் அவரை விட்டு துதிக்காமல், அவரை விட்டு வணங்காமல், அவரை சேவிக்காமல் நான் அதை விட்டு பின்புவது எவ்வளவு காரியமாயிருக்கும். அது எனக்கு கூடாத காரியம் என்று சொல்லி, இப்போ நாங்கள் தேவனுக்குள்ளே நடக்கின்ற நாங்கள் அவருடைய வார்த்தையிலே நின்று அவரை நம்பி நாங்கள் வாழும்போது தேவன் எங்களை சகலவற்றிலும் நேராய் நடத்த போதுமானவராயிருக்கிறார். வலது பக்கம் மனுஷர்களுக்கு ஏற்றபடி சாய்ந்து, இடதுபுறம் மற்ற மனுஷர்களுக்கு ஏற்றபடி சாய்ந்து, தேவனை நடுவிலே வைத்து இந்த பக்கமும் சாய்ந்து அந்த பக்கமும் சாய்ந்து தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் எங்கள் வாழ்விலே நாங்கள் செய்யாதபடிக்கு, அப்படி நாங்கள் தேவனுக்கு பிரியமான காரியம் செய்யும்போது வலது புறத்தில் இருந்தாலும் இடது புறத்தில் இருந்தாலும் எங்களுக்கு விரோதமாய் ஒரு காரியம் எதிரியானவன் எழும்பி வரும்போது தேவன் எங்களை ரட்சிக்க வல்லவராயிருக்கின்றார். தேவனை நாங்கள் நம்புவோமானால் தேவன் எங்களுக்கு அவ்வண்ணமாய் செய்ய போதுமானவராயிருக்கின்றார். நான் உங்களுக்கு சொல்லுகின்ற ஒரு காரியம், தேவனுடைய பிள்ளைகள் எல்லாருமே தேவனுடைய பிள்ளைகள் தான். இந்த உலகம்தான் ஒவ்வொரு மதத்தை குறித்து வைத்து, ஒவ்வொரு ஜாதியை குறித்து வைத்து, ஒவ்வொரு இனத்தை குறித்து வைத்து கடவுள்களை புறம்பாக்கி வைத்திருக்கிறார்கள். ஆனால் தேவனாகிய கர்த்தருடைய பார்வையிலே அவர் சகலருக்கும் தேவனாய் இருக்கின்றார். அந்த மனுஷ சாயலாய் இருக்கிறவன் தேவனுடைய சாயலின்படியும் ரூபத்தின்படியும் படைக்கப்பட்டிருக்கிறான். அந்த மனிதனாய் படைத்தது மனிதனை, அந்த மனிதன் தேவனிடத்திலே வந்து நம்பும் போது அந்த மனிதன் யாரா இருந்தாலும் தேவன் அந்த மனுஷனுக்கு இரக்கம் பாராட்டுகிறார். அதனாலே தான் தேவனாகிய கர்த்தர் என்று சொல்லப்படுகிறது. அவர் இரக்கம் பாராட்டுகிற தேவனாய் இருக்கின்றார் என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம். அக்கினியிலே அந்த ஜனங்களை போடுவேன் என்று அவர் சொல்லுகிறார். ஆனால் இவர்கள் இல்லை, தேவன் எங்களை காப்பார் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் அவர்களுக்கு தானியேலுக்கு முன்பு நாங்கள் ஏசாயாக்கு வருவோமானால், ஏசாயா 43வது அதிகாரத்திலே 2வது வசனம் சொல்லுகிறது, நீ தண்ணீரை கடக்கும் போதும் நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் போதும் அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, நீ அக்கினியில் நடக்கும் போதும் வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. தேவன் அவர்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கின்றார். அதாவது ப்ராமிஸ் பண்ணுகிறார், நீ என்னை பின்பற்றுகிறவனானால், நீ என்னுடைய ஜனமாய் இருந்தால், நீ என்னுடைய பிள்ளையாய் நீ காணப்படுவாயானால், நீ எங்கே இருக்கிறேனோ நான் அங்கே உன்னோடு கூட இருப்பேன் என்று சொல்லி, அதன் அர்த்தம் அதுதான். தண்ணீரை கடக்கும் போதும் நான் உன்னோடு கூட இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் போதும் அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, நீ அக்கினியில் இருக்கும் போதும் நீ வேகாதிருப்பாய் என்று அவர் சொல்லுகிறார். என்னடா, நான் உன்னோடு கூட இருப்பேன். அதான் முதலாவது தொடங்கும் போதே தண்ணீரை கடக்கும் போது நான் உன்னோடு கூட இருப்பேன், உன்னோடு இருப்பேன். அப்ப நான் உன்னோடு கூட இருக்கும்படி உன் வாழ்வில் நீ காணப்படுவாயானால், எங்களுடைய வாழ்வு தேவனாகிய கர்த்தர் என்னோடு இருக்கத்தக்கதான ஒரு வாழ்வு காணப்படுமானால், மன்னிக்க வேண்டும், என்னை எதுவும் மேற்கொள்ளாது பயப்பட தேவையில்லை. என்னுடைய வாழ்விலே தேவனாகிய கர்த்தர் இல்லாதமான வாழ்வு, கர்த்தர் என்னோடு கூட இல்லாத வாழ்வு நான் வாழ்வேனானால் எனக்கு பயம் வரும். உண்மையான ஒரு தேவ மனுஷன் எப்படி இருப்பான் தெரியுமா? கர்த்தரோடு அவன் வாழுவான். அவன் கர்த்தர் தன்னோடு வாழுகிறார் என்று அறிந்தால் இந்த சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, தானியேலை போல இருப்பார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு தெரியும், நாங்கள் தேவனுக்கு உண்மையா இருக்கிறோம், தேவனோடு வாழுகிறோம், அதனாலே அவர் வாக்கு பண்ணினவர் எனக்கு உண்மையா இருப்பார், அதனால் நான் பயப்பட தேவையில்லை என்று சொல்லி, அப்ப அவர்கள் தேவனோடு கூட நடக்கிறார்கள், தேவனும் அவரோடு கூட இருக்கின்றார். அதனாலே தான் சொல்லுகிறார், நான் உன்னோடு கூட இருக்கின்றேன், அதனால தண்ணீரை நீ நடக்கலாம், ஆறுகளை கடக்கலாம், அக்கினியில கூட போடப்படலாம், நான் உன்னோடு கூட இருப்பேன். ஏனென்று சொன்னால் 3வது வசனம் சொல்லுகிறது, நான் இஸ்ரவேலின் பரிசுத்தரும் உன் இரட்சகருமாய் இருக்கிறேன் என்று சொல்லி,
உன் இரட்சகனாய், இரட்சகர் என்றால் மீட்கின்றவர், பாதுகாக்கின்றவர், விடுவிக்கின்றவர் என்ற அர்த்தம். நான் அதாவது உன்னோடு கூட இருந்து பாதுகாக்கின்றவர் என்கின்றதான அர்த்தம். அதனால் இதான் 3வது வசனம் சொல்லுகிறார். 2வது வசனத்தில் சொல்லுகிறார், இவைகள் ஒன்றும் செய்யாது, ஏனென்றால் நான் இஸ்ரவேலின் பரிசுத்தரும் உன் இரட்சகருமாய் இருக்கிற உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை மீட்கும் பொருளாக நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி அவர் எங்களை மீட்க வந்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏன் பூமிக்கு வர வேண்டும்? அவர் ஏன் மரிக்க வேண்டும்? அவர் ஏன் உயிர் தள்ள வேண்டும்? அவர் ஏன் மீண்டும் தேவனுடைய சம்பவத்துக்கு போக வேண்டும்? அவர் எங்களை மீட்கும்படி, தேவன் எங்களை மீட்கின்ற தேவன், கர்த்தர் எங்களை மீட்கின்ற கர்த்தர், அவர் அவ்வளவு நல்ல தேவன். அப்ப அந்த தேவனிடத்திலே எங்களை கொடுத்து நாங்கள் வாழ்வோமானால் ஒன்றுக்கும் பயப்பட தேவையில்லை, ஈஸியாய் நடந்து போகலாம். அப்படி தேவன் எங்களோடு கூட இருக்கின்றார். அப்படி காணப்பட்ட போது இவர்கள் அந்த சொன்னது போல அவர்கள் வணங்கவில்லை. வணங்காத போது அவர்களை அக்கினி சூளையிலே போட்டு விடுகிறார்கள். அந்த தானியல் நீங்க 1 வாசிச்சு பாருங்க. அதை வாசிக்கும் போது சும்மா இருதயமெல்லாம் ஒரு சந்தோஷத்தால இப்படி ஒரு தேவனா என்று சொல்லி காணப்படும். அப்ப அவர்கள் கொண்டு போய் போட்டு விடுகிறார்கள். அப்படி போட்டபோது 25வது வசனம் 24வது வசனத்திலே ராஜா காண்கின்றான் ஒரு காரியத்தை. அவன் 25வது வசனத்திலே 3வது அதிகாரம் 25வது வசனத்திலே சொல்லுகிறான். அதற்கு அந்த ராஜா சொல்லுகிறான், இதோ 4 பேர் விடுதலையாகி அக்கினியின் நடுவிலே உலாவுகிறதை காண்கின்றேன். அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை. 4ஆம் ஆளின் சாயல் தேவபுத்திரனுக்கு ஒப்பாயிருக்கிறது என்றான். 24வது வசனத்தில் சொல்லுகிறான், அப்பொழுது ராஜாவாகிய நேபுகாத்நேச்சர் பிரமித்து தீவிரமாய் எழுந்து தன் மந்திரிமார்களை நோக்கி, 3 பேரை அல்லவா கட்டுண்டவர்களாய் நாங்கள் போட்டோம் அக்கினியிலே, ஆனால் அங்கே 4ஆம் நாளும் ஆளும் இருக்கிறது என்று சொல்லி பாருங்க. யார் சொல்லுகிறான் என்றால், கர்த்தர் கடவுள் இல்லை, உங்களுடைய கடவுள் இல்லை, நான் உண்டு பண்ணின சிலைதான் கடவுள், உங்களை என்னுடைய கைக்கு மீட்கத்தக்க தேவன் யார் என்று சொல்லி சேலஞ்ச் பண்ணின ராஜா சொல்லுகிறான். அவனுக்கு தேவன் தன்னை காண்பிக்கின்றார். அதோடு கூட அந்த 3 பேரும் அக்கினி நடுவிலே உலாவுகிறார்கள். அவர்களோடு கூட இன்னொருவர் உலாவுகிறார். அவருடைய சாயல் தேவபுத்திரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருக்கிறது என்று. அங்கு உலாவினவர் வேறு ஒருவரும் இல்லை, அக்கினி நடுவிலே வாசம் பண்ணுகிற அந்த சேனைகளின் கர்த்தர். அவருக்கு ஒரு பேர் உண்டு, அவர் அக்கினி நடுவிலே வாசம் பண்ணுகிறவர், அக்கினியான தேவன் என்று சொல்லி. அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலையை போல இருக்கிறது என்று சொல்லி, அந்த அக்கினி ஜுவாலை இரும்பையும் உருக்கத்தக்கது என்று சொல்லி, அந்த அவ்வளவு அக்கினி. ஏனென்றால் அவரே அக்கினியா தான் இருக்கின்றார். அந்த அவரே அக்கினியா இருக்கும்போது அக்கினிக்குள்ளே அவர் போனால் என்ன செய்யும்? ஏனென்றால் அக்கினியை உருவாக்கினவரே அவர்தான். அதனாலே தான் அவர் தண்ணியில் நடந்த போது ஆச்சரியப்பட்டார்கள். என்னடா தண்ணி காற்றை கடலையும் அதட்டின போது அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். ஏன் எப்படி என்று. ஏனென்றால் காற்றையும் உருவாக்கினவர் அவர்தான், கடலையும் உருவாக்கினவர் அவர்தான், அலையை உருவாக்கினவரும் அவர்தான், அக்கினியை உருவாக்கினவரும் அவர்தான். அவர் உருவாக்கினது அவருக்கு கீழ்ப்படுகின்றது. அந்த அக்கினி அவர்கள் மேல் பேலன்ஸ் செய்யவில்லை. எங்கள் வாழ்விலும் அக்கினி பேலன்ஸ் செய்யாது. எப்படி என்றால், நான் முதல் சொன்னது போல, தேவன் எங்களோடு கூட இருக்கிற வண்ணமான ஒரு வாழ்வு எங்கள் வாழ்விலே காணப்படுமானால் அந்த அக்கினி எங்களை எதுவுமே செய்துவிட முடியாது. அப்ப தண்ணீரை கடக்கும் போதும் இந்த பூமியிலே எங்களுக்கு பலவித சோதனைகள் இருக்குங்க. ஒரு மனுஷனாய் வாழ்கின்ற மனுஷனுக்கு இந்த பூமியிலே நிறைய சோதனைகள் உண்டு, பாடுகள் உண்டு, வேதனைகள் உண்டு. ஏனென்றால் போராட்டமான சூழ்நிலைகளிலே நாங்கள் வாழுகின்றோம். போராடி ஜெயிக்கும்படி தான் எங்களை தேவன் அழைத்திருக்கின்றார். எதிரியானவன் எங்களிடத்திலே வருவான், நாங்கள் அவனை ஜெயிக்கத்தக்கதாய் தேவன் எங்களை நடத்துகின்ற தேவனாய் இருக்கின்றார். நாங்கள் ஒரு மனுஷன்
ஒரு மனுஷன் தேவனிடத்திலே நடக்கும்போது தேவன் அவனை நடத்துகின்றவராய் இருக்கின்றார். நாங்கள் பழைய ஏற்பாட்டை பார்க்கும் புதிய ஏற்பாட்டிலே எபிரேயரிலே 7வது அதிகாரத்திலே 25வது வசனம் சொல்லுகின்றது, மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படி அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராய் இருக்கையால் அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராய் இருக்கின்றார். 26வது வசனம், பரிசுத்தமும் குற்றமற்றவரும் மாசில்லாதவருமாய் இருக்கிறார் என்று சொல்லி அந்த இயேசு கிறிஸ்து குறித்து சொல்லுகிறார்கள். புதிய ஏற்பாட்டிலே, பழைய ஏற்பாட்டிலே தேவனாகிய கர்த்தர் என்று சொல்லும்போது அது ஆண்டவராகிய கிறிஸ்துவை குறித்து தான் சொல்லப்படுகின்றது. ஆனால் புதிய ஏற்பாட்டிலே செல்லும்போது இயேசு கிறிஸ்து என்று நேரடியாக சொல்லப்படுகின்றது. அப்ப அந்த இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லும்போது சொல்லப்படுகிறது எப்படி என்றால், பிதாவினுடைய வலது விருசத்திலே தேவன் மூலமாய் தேவனாயிருந்தும் அவர் மனுஷனுடைய சாயலை பெற்றுக்கொண்டு வந்து இந்த பூமியிலே மனுஷன் போல வாழ்ந்த தேவன் அவர் எங்களுக்காக பிதாவினிடத்திலே வேண்டுதல் செய்கின்றபடியினால் அவர் எப்படி இருக்கின்றாராம் என்றால், முற்றுமுடிய என்றால் முழுவதுமே ரட்சிக்க அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கின்றார். எங்களுடைய தேவனாகிய கர்த்தர் எங்களை காக்க அவர் போதுமானவராய் இருக்கின்றார். எங்களை விடுவிக்க அவர் போதுமானவராய் இருக்கின்றார். நான் உண்மையுள்ளவனாய் இருக்க அவர் விரும்புகின்றார். நான் உண்மையில்லாதவனாய் போனாலும் அவர் என்னை விடுவிக்கின்றார். அவர் என்னை காக்கின்றார். அப்படியான நேரங்களிலே சில வேளைகளில் சேதமும் வந்து விடுகிறது. சேதம் அணுகாதபடி நாங்கள் முழுமையுமாய் காக்கப்பட வேண்டுமானால் வேதம் என்ன சொல்லுகிறது என்றால், நீ தேவனுக்கு பிரியமானபடி நடந்து, நீ தேவனோடு கூட நடந்து, தேவன் உன்னோடு கூட எப்பொழுதும் இருக்கும் போது உனக்கு தீங்கு சேதம் அணுகுவதில்லை. ஆனால் நாங்கள் தேவனுக்கு தூரமாய் போனோமானால் சில வேளைகளில் சில அடிகளை, சில பாடுகள், சில வேதனைகளை பட்டு நாங்கள் தேவனிடத்திலே வர வேண்டிய காரியமும் உண்டு. சில விடுகிறோம், சில பேர் பெறாமல் விடுகிறோம். அதற்கு உதாரணமாக நான் உங்களுக்கு சவுலை சொல்லுவேன். சவுல் தேவனுக்கு பிரியமான மனுஷனாயிருந்தான். சவுல் ராஜா தேவனுக்கு பிரியமான மனுஷனாயிருந்தான். அவன் தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு காரியத்தை செய்தான். ஆனால் அவன் தேவனுடைய பிள்ளையாயிருந்தும் அவன் சில துன்பங்களை அவன் நேரிட காணப்பட்டது. ஆனால் தாவீதோ எல்லா வழிகளிலும் தேவனுக்கு பிரியமாயிருந்தான். ஆனால் அவன் ஒரே ஒரு தப்பு செஞ்சான். அந்த தப்பு செஞ்ச வேளையில் அவனுக்கு ஒரு துன்பம் ஏற்பட்டது. அது நான் தேவனுக்கு விரோதமாய் செய்தேன் என்று அறிந்தான். அதனாலே தன்னுடைய இழப்பை அவன் உணர்ந்தான். அதற்கு பிறகு அவன் எங்கேயும் தப்பு பண்ணினதில்லை. அவன் தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் எங்குமே செஞ்சதில்லை. அதனாலே தாவீது அவனுடைய வாழ்விலே தோல்வியை கண்டதே இல்லை. அவன் எல்லா இடத்திலும் ஜெயத்தை கண்டான். அன்பான தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாங்கள் ஒவ்வொருவரும் எப்பொழுதும் தேவனோடு கூட நடப்போமானால் தேவனுக்கு பிரியமானபடி நடப்பாமல் இருக்கலாம். நான் யாராயும் இருக்கலாம். நான் என்னுடைய இருதயத்தில் நான் முன்பு அப்படி இருந்தேன், இப்படி இருந்தேன், இப்போ அப்படி. நான் இன்று, நேற்று, 2 நாளைக்கு முதல், 1 மாதத்துக்கு பிரச்சனை, 1 வருஷம் நான் தேவனை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், தேவனை அறிகின்றேன், தேவனுக்குள்ளே நடக்கின்றேன், நான் தேவனோடு கூட இருப்பேன் என்று ஒருவன் முடிவெடுத்து அவன் நடப்பானால் தேவன் அவனோடு கூட இருந்து ஆசீர்வதிக்கின்ற ஆசீர்வாதம் அது பெரிதாக இருக்கும். நாங்கள் ஒரு காரியத்தை நான் சொல்லி முடிக்க நான் விரும்புகிறேன். தேவன் உண்மையுள்ளவராக இருக்கின்றார். அதனாலே தான் அவர் சொல்லுகிறார், தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறது போல நீங்களும் உண்மையுள்ளவர்களாயிருங்கள் என்று சொல்லி இந்த காரியத்தை
ஆண்டவர் என்னிடத்திலே வைத்து பின்பு நான் இதை இந்த மெசேஜ் ப்ரிப்பேர் பண்ணி கொண்டிருந்த போதெல்லாம், துதித்த போதெல்லாம், ஜெபித்த போது ஆண்டவர் எனக்கு காண்பித்த ஒரே காரியம், யுத்தத்தை மேற்கொள்ள. உனக்கு யுத்தம் உன்னுடைய வாழ்வில் காணப்படுகிறதா, அல்லது உனக்கு விரோதமாய் காரியம் வருகிறதா, நீ தேவனோடு கூட இருந்து நீ ஜெபம் பண்ணு, கர்த்தர் அந்த யுத்தத்திலே உனக்கு வெற்றியை தருவார் என்று சொல்லி, நானாக இருக்கிற ஒவ்வொரு மனுஷருக்கும் பாடுகள் உண்டு. நாங்கள் நடந்து போகின்ற பாதைகள் இந்த பூமியிலே அநேகம் பாடுகள் நிறைந்தது. இன்றைக்கு சும்மா சொல்லுவோமானால், வேலைக்கு பிரச்சனை, ஹாஸ்பிட்டலில் பிரச்சனை, நோய் பிரச்சனை, மென்டலி டிப்ரெஷன், அன்சைட்டி. மனுஷன் 4 பேர் செய்கின்றதை சரிய, ஒருவர் செய்கின்ற காரியத்தை ஒருவர் பிழை என்கிறார், 100 பேர் சரி என்றுகிறார்கள். அந்த 100 பேர் சரி என்று சொல்வதை ஏற்றுக்கொள்வதா, அல்லது ஒருவர் தவறு என்று சொல்வதை ஏற்றுக்கொண்டு அந்த 100 பேருக்கும் நான் இல்லை இது தவறு என்று சொல்லி அந்த 100 பேரையும் எதிர்த்து நிற்பதா என்கின்ற காரியங்கள் எங்களுடைய வாழ்விலே உண்டு. நாங்கள் அவர்களை எல்லாம் எதிர்த்து நிற்க விரும்புகிறதில்லை. உதாரணத்துக்கு என்னை எடுத்துக்கொள்வோமானால், நான் கர்த்தரிடத்தில் வரும்போது அது பிள்ளை, இந்த காரியம் தான் சரி என்று என்னுடைய குடும்பம் சொல்லும்போது, நான் இல்லை கர்த்தர் தான் சரி என்று சொல்லும்போது என்னுடைய குடும்பத்தை நான் எதிர்த்து நிற்க வேண்டியவனாக இருக்கிறேனோ, சில வேளை நான் அதை இழந்து விடுவேன் என்று நான் பயப்படுகிறேனோ, அல்லது அதன் நிமித்தம் நான் கர்த்தருடைய சத்தத்தை விட்டு அந்த சத்தத்துக்கு செவி சாய்க்கின்றேனோ, அப்படியான நிறைய போராட்டங்கள் என்னுடைய வாழ்வில் இருக்குங்க. ஒரு தேவனுடைய பிள்ளை கர்த்தரை அறிந்திருந்தானால் அவனுக்கு தெரியும், இது கர்த்தரால் வந்ததா அல்லது பொல்லாங்கினால் வந்ததா என்று. நான் போன மாதத்திலே ஒரு காரியத்தை கர்த்தர் எனக்கு காண்பித்து நிமித்த நான் ஒரு மெசேஜ் ஒன்று ஷேர் பண்ணேன். இது தேவனால் உண்டானதா அல்லது பிசாசினால் உண்டானதனால் என்று நீங்கள் அறிந்திருக்கும்படி, தேவ ஆவி இல்லதென்றும் வாஞ்சிக்கின்ற அந்த பிசாசினுடைய ஆவி இல்லதென்றும் நீங்கள் அறிந்து நடவுங்கள் என்று சொல்லி, எங்களை வாஞ்சிக்கின்ற ஆவிக்கு நாங்கள் இடம் கொடுக்கக்கூடாது, எங்கள் தேவ ஆவிக்கு எங்களை இடம் கொடுக்க வேண்டும். அப்போ நாங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு கேட்டு தேவனுடைய வார்த்தையின்படி நடக்கும்போது சில வேளையில் 10 பேர் சேர்வாங்க, 100 பேர் போவாங்க. ஆனால் அதையெல்லாம் நாங்கள் பார்க்கவே முடியாது. 10 பேர் இருக்கிறாங்களா, ஓகே தேங்க்யூ. 100 பேர் போகிறாங்களா, ஆண்டவரே நன்றி. இது ஒரு தேவனுடைய பிள்ளைன்ற வாழ்வில் இருக்கும். நீங்கள் இதை அறிந்து கொள்ள வேண்டுமானால் நீங்கள் யோசுவாவில் நீங்கள் போய் வாசிங்க, தாவீதை குறித்து வாசிங்க, சிம்சோனுடைய வாழ்வை குறித்து வாசிங்க. தேவன் அவர்களோடு யாரையெல்லாம் இணைக்க விரும்பினாரோ இணைத்தார், யாரையெல்லாம் அகற்றி விட விரும்பினாரோ அகற்றி விட்டார். ஆனால் இணைச்ச ஜனங்கள் கொஞ்சம், எதிரியாக இருந்த ஜனங்கள் அதிகம். ஆனால் அந்த கொஞ்ச ஜனம் அதிகமாக இருந்த ஜனத்தை முறையடித்தாங்க. உதாரணத்துக்கு என்னோடு சேர்வது 10 பேர், எனக்கு விரோதமாய் வருகிறது 1000 பேர். ஆனால் இந்த 10 பேரோடு சேர்ந்து அந்த 1000 பேரை ஜெயிக்க தேவன் கூட இருப்பாருங்க. அதுதான் கிறிஸ்தவ வாழ்வு. 1000 பேரோடு கூட இருந்து தேவனுக்கு பிரியமாக இருப்பதை பார்க்கலாம், 10 பேரோடு கூட இருந்து தேவனோடு கூட இருந்து அந்த 1000 பேரை ஜெயிக்கத்தக்கதாய் வாழுகிற வாழ்வு தான் கிறிஸ்தவ வாழ்வுங்க. அந்த பலன் ஒருவனுக்குள்ளே வருமானால் 1000 எதிரியை கண்டு பயப்பட மாட்டான். தன்னோடு கூட இருக்கின்ற அந்த 10 யுத்த வீரரை கண்டு அவன் சந்தோஷப்படுவான். ஏனென்றால் அவனுக்கு தெரியும், இந்த 10 பேரை கொண்டு நான் அந்த 1000 பேரை முறியடித்தேன் என்று சொல்லி, அந்த தேவனாகிய கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறபடியினால் என் வேலன் அந்த 10 பேரில் அந்த 10 பேரையும் கர்த்தர் தெரிந்து கொண்டபடியினால், அந்த 10 பேரோடு கர்த்தர் இருக்கிறபடியினால், என்னோடும் கர்த்தர் இருக்கிறபடியினால் அந்த 1000 பேரை ஜெயிக்க இந்த ஒரு சிறு கூட்டம் போதும். அதுதான் நான் சொல்லுகிற காரியம். நீங்கள் சிறு கூட்டமாக இருக்கலாம், அல்லது உங்களுக்கு விரோதமாக நிறைய ஜனங்கள் இருக்கலாம். உண்மையின்படி நீதியின்படி நடக்கும்போது எதிராக இருக்கிறவர்கள் வரலாம். ஆனால் நான் சொல்லுவேன், சந்தோஷமாக இருங்க. ஏனென்றால் நான் தேவனுக்கு முன்பாக உண்மை உள்ளவனாக இருக்கிறேன், தேவன் என்னோடு கூட இருக்கின்றார். அதனால் என் வாழ்வில் தீங்கு
நேரிடாதோ என்று சொல்லி நாங்கள் ஒரு நிமிஷம் நாங்கள் கர்த்தரை கண்ணை மூடி கர்த்தருக்கு நாங்கள் நன்றி செலுத்துவோம், அவருக்கு நன்றி செலுத்துவோம். பிதாவே, உம்முடைய சமூகத்திலே என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். நீர் நீதியுள்ளவராய் இருக்கிறது போல நீங்களும் நீதியுள்ளவர்களாயிருங்கள் என்று சொல்லுங்க. நீதியில் பிரியப்படுகிற தேவன் அவர், அநீதியில் பிரியப்படுகிற தேவன் அல்ல என்று சொல்லப்படுகிறது. ஒருவன் உனக்கு தீமை செய்ய நினைத்தால் அவருக்கு நன்மை செய். தீமையை தீமையினால் வெல்லாமல் தீமையை நன்மையினால் வெல் என்று சொல்லி, எனக்கு ஒருவன் தீமை செய்ய நினைத்தால் நாங்கள் அவனுக்கு நன்மை செய்து அந்த தீமையை அழித்து நன்மையினாலே நாங்கள் ஜெயிக்க வேண்டும். எங்களுக்கு ஒருவன் தீமை செய்யும் போது நாங்கள் அவனுக்கு தீமை செய்து அந்த தீமையை ஜெயிப்பது அது உண்மையான ஜெயம் இல்லைங்க. பிதாவே, இந்த வேளையில் நாங்கள் உங்களுடைய சமூகத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் உண்மையுள்ளவராய் இருக்கிறது போல எங்களையும் உண்மையுள்ளவர்களாய் இருக்கும்படி தெரிந்து கொண்டேன் ஆண்டவரே. நீர் நீதியுள்ளவர்களாய் இருக்கிறது போல எங்களையும் நீதியிலே பிரியப்படுகின்ற ஜனமாய் அழைத்தீர் ஆண்டவரே. பிதாவே, ஜெயம் கர்த்தரால் வருகிறது ஆண்டவரே. குதிரைகளோ யுத்த நாளுக்கு ஆயத்தப்படுத்தப்படும், கர்த்தராலே ஜெயம் பெறுகிறது. பிதாவே, நாங்கள் நீதியுள்ளவர்களாய் நடக்கவும், பிதாவே, நீர் எங்களோடு கூட வைக்கின்ற ஜனங்கள் நீதியுள்ள ஜனங்களாய், உமக்கு பிரியமுள்ள ஜனங்களாய், உண்மையுள்ள ஜனங்களாய் இருக்கும்படி தேவரே நீர் தெரிந்து கொள்ளுகிறதற்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. அப்பா, தாவீது சிறுகூட்டமாய் இருந்தான், ஆனால் தாவீதோடு கூட இருந்தீர். அவனமாய் நீர் ஒவ்வொருதோடு கூட இருந்து வந்தது போல எங்களோடு கூட இருங்க தகப்பனே. உம்முடைய சமூகத்திலே அப்புறம் எடுக்கிறேன் ஆண்டவரே. எங்களுடைய சுத்தமானது இரத்தத்துக்கு மாம்சத்துக்கும் விரோதமாய் அல்ல ஆண்டவரே. துரைத்தனங்களின் அதிகாரத்துக்கும் வானமண்டலத்தின் பொல்லாத சேனைகளுக்கும் ஆண்டவரே, பொல்லாத ஆவிகளுக்கும் விரோதமாய் சுத்தம் பண்ணவும் அதை ஜெயிக்கவும் நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கின்றேன். இயேசுவின் வல்லமுள்ள நாமத்தில் பிதாவே, ஆமென்.